யதார்த்த அரசியலுக்கு வந்துட்டா சொல்ல அரசியல்வாதி விஜயனுடைய இன்னொரு முகம். அதான் சார் அரசியல். இது திமுக தான் பண்ணணுமா, நாங்க பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இனிமேல் கேட்பாங்க பாருங்க. அப்படி அரசியல் பண்ண முடியாது. 108 இடத்த வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னா சில சமரசங்கள் பண்ணி தான் ஆகணும். சண்முகத்தையும் பார்த்துட்டு எடப்பாடியும் பார்த்தா சண்முகம் சும்மா இருப்பாரா? அப்புறம் எதுக்கு நாங்கள் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இத்தனை பேர் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் கேட்பார்ல. எந்த அளவுக்கு இவர் கண்ட்ரோல்ல வச்சு தான் நினைக்கிறபடி தூய ஆட்சி நடத்த போறார், இல்ல அப்படி ஆன பிறகு அது பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட நடக்குதா, அவர்கள் விரும்பாம நடக்குதா? அப்ப விரும்பாம நடந்தா பிஜேபி என்ன பார்வை பார்க்குது அப்படின்னு பல பரிணாமங்கள் இருக்கு. அதுல விஜய் அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. ஊழலை ஒழிக்க முடியாது, லஞ்சம் வாங்காமல் விஜய் இருக்கலாம், தன் அமைச்சர்ல யாராவது ஒருத்தரா தவறு செய்ய தான் போறாங்க. அப்படி செய்கிற அமைச்சர் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். போக போக குறைக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு அதுதான் முதல் படி நான் சொல்றேன். ஊழலை ஒழிச்சா ஒரு நாள் கையெழுத்து போட்டு ஒழிக்கிற வேலை இல்லை. இது எடுத்தோடனே ஒருத்தர் தெரிஞ்சிருவார் நீங்க நினைக்க முடியாது. இப்போ அரசியல் இளைஞர்கள் மையப்படுத்தி தான் போய்கிட்டு இருக்கு. விஜய் வருகைக்கு பிறகு களம் ஒரு மாதிரி மாறுதுன்னு சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களும் அறிவு இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிற போது இவங்க அந்த பார்வை பார்த்துருக்க வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கொண்டு கொடுத்தாங்களே, அவர் அழுதுட்டாருங்கிறக்காக போய் கொடுத்தாங்களே. பிஜேபி எல்லா அழுத்தங்களையும் கொடுக்க பார்ப்பாங்க. அதிகாரிகள் மூலமாக சில தவறுகளை கண்டுபிடிச்சு கையில வச்சுக்கிட்டு மிரட்டல் மூலமாக, இல்ல வேண்டுகோள்ங்கிற பேர்ல நாகரிகமாகவோ அவர்கள் நினைக்கிறத சாதிக்க தான் பார்ப்பாங்க. அது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருந்தால் விஜய் எவ்வளவு மன உறுதியோடு அதை எதிர்க்கிறார்னு பார்த்துட்டு தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய எஸ்பி லட்சுமணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு புதிய சக்தி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு. 60 வருஷ இருதுருவ அரசியலை உடச்சி ஒரு கட்சி ஒரு கோவலேஷன் கவர்மெண்ட் அமைச்சிருக்கு. ஆனால் விஜயனுடைய அந்த அணுகுமுறை என்பது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பிளவுபட்ட அதிமுகவை போய் சந்திக்கிறது இல்ல, அதெல்லாம் இனிமேல் அதான் சொல்றேன். யதார்த்த அரசியலுக்கு வந்துட்டா சொல்ல அரசியல்வாதி விஜயனுடைய இன்னொரு முகம். அதான் சார் அரசியல். இது திமுக தான் பண்ணணுமா, நாங்க பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இனிமேல் கேட்பாங்க பாருங்க. அப்படி அரசியல் பண்ண முடியாது. 108 இடத்த வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னா சில சமரசங்கள் பண்ணி தான் ஆகணும். சண்முகத்தையும் பார்த்துட்டு எடப்பாடியும் பார்த்தா சண்முகம் சும்மா இருப்பாரா? அப்புறம் எதுக்கு நாங்கள் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இத்தனை பேர் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் கேட்பார்ல. அந்த புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்காம இருக்கிறார். இது சராசரி அரசியல். ஏதோ செய்யக்கூடாத தவறை விஜய் செய்யலை, அல்லது எல்லாரும் செய்கிற தவறை அவரும் செஞ்சார், அப்படி எடுத்துட்டு போங்களேன். இப்போ ஒரு நிலையான ஒரு அரசுக்கு அதிமுகவுடைய பிளவுபட்ட பிரிவை இணைச்சிக்கிட்டா நமக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்னன்ஸ் கிடைக்கும். ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கு அது நல்லது. ஏன்னா 2 பேர் 3 பேர் விலகி போயிருந்தாலே அந்த அரசு எந்த நேரமும் கவிழலாம். 6 மாதத்துக்கு கவிழாதுன்னு வச்சுக்கோங்க. யார் முயற்சி பண்ணாலும் 6 மாதம் இன்னொரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. 6 மாதங்களுக்கு பிறகுதான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது நித்திய கண்ட பூர்ண ஆயுசு தானே. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளாக நம்பர் இருந்தால் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக ஆட்சி நடத்தலாம்னு விஜய் நினச்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சார், இப்போ அவர் பிரச்சாரத்தில் முன் வச்சது நான் தூய சக்தி. அவர் ஓத் எடுக்கும்போது கூட அவ்வளோ அறுதிட்டு உறுதிப்பட சொன்னார். இந்த மாதிரி நம்ம ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது. அவ்வளவு கரைபிடிந்த கரங்களாக அப்படி அவரை சேர்க்கிறாரா? சேர்த்துக்கிட்டு அவர்களை எந்த அளவுக்கு இவர் கண்ட்ரோல்ல வச்சு தான் நினைக்கிறபடி தூய ஆட்சி நடத்த போறார், இல்ல அப்படி ஆன பிறகு அது பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட நடக்குதா, அவர்கள் விரும்பாம நடக்குதா? அப்ப விரும்பாம நடந்தா பிஜேபி என்ன பார்வை பார்க்குது அப்படின்னு பல பரிணாமங்கள் இருக்கு. அதுல அதெல்லாம் பார்த்துதான் நம்ம முடிவு எடுக்கணும். விஜய் அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. சேர்க்கட்டும். சேர்த்து அவங்களை எப்படி ஒரு நியாயமான ஆட்சி நடத்த பார்க்குறோம். அதிமுக மாதிரிலாம் நீங்க இருக்க முடியாதுங்க, இங்க எங்களுக்குன்னு சில பாலிசி இருக்கு, அதன்படி தான் நடக்கணும்னு சொல்றாரா? நிஜமா இவர் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்துறாரா? நடத்த முடியாது. ஊழலை குறைச்சாரா நம்ம பாராட்டலாம். முதல் ஸ்டெப் தான். சண்முகத்தன் அவர்களுடைய பேச்சை நீங்க மேற்கோள் காட்டியிருந்தீங்க. அவர் வெளிப்படையாகவே ஓப்பனா சொன்னாருன்ற விஷயமும் சொன்னீங்க. சன்னியாசியாவா இருக்க போறோம், கட்சி எடுக்கிறதுக்குன்னு அமைச்சரான எப்படி கட்சி மேலும் ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நான் எப்பயுமே யதார்த்தத்தை பேசுறவன். தப்ப பண்ணி தொலைங்க, ஒரு அளவோட பண்ணுங்க, அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மறு சீரமைப்புக்கு ஆட்படுத்தி இருக்கிறது தங்கள் கட்சியை. இந்த தோல்விக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? அந்த மறுசீரமைப்பினுடைய காரணம் பல காரணம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு தலைவனுடைய செயலை எந்த தலைவனையும் நம்ம பாராட்டுறோம். அது எடப்பாடி செய்ய மறுக்கிறனால தான் இன்னைக்கு அந்த கட்சி இந்த கதியில இருக்கு. 5 ஆண்டுகள் நேரமின்மையோ வேலைப்பழுவோ அல்லது அது மனசு இல்லையோ அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியலையோ ஸ்டாலின் செய்ய தவறின விஷயத்த இப்ப செய்ய முன் வந்திருக்கிறார். அதை வரவேற்கலாம். எந்த இயக்கத்துக்கும் இந்த சுய பரிசோதனை அவசியம். என் மீதே தவறு சொன்னாலும் அதை அப்படியே என் கவனத்துக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னது வாய் வார்த்தையோடு நிற்காம அதை செயல் வடிவத்திலையும் காட்டினாருன்னா, வர்ற கருத்துக்களை மனமோந்து எடுத்துக்கிட்டு உரிய மாற்றங்களை செஞ்சாருன்னா
திமுகவுக்கு எதிர்காலம் இருக்குதானே செய்யும். எங்க அண்ணா திமுகவுக்கு எதிர்காலம் இருக்குன்னு நான் சொல்றேன், அப்புறம் திமுக இருக்காத? ஒரு உறுதியான தலைமையும் தங்களை திருத்திக்கிட்டு தவறுகளை மாத்திக்கிட்டு செய்யக்கூடாது செஞ்சுட்டோம்னா அதை புரிஞ்சுக்கிட்ட மனநிலை இருந்தாலே எந்த இயக்கத்துக்கும் மறுவாழ்வு உண்டுங்க. அது ஆட்சி பொறுப்புல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வலுவான கட்சியை இயங்கிக்கிட்டு இருக்கிறதே ஒரு மறுமலர்ச்சி தான், மறுவாழ்வு தான். அந்த அடிப்படையில் சொல்றேன், எந்த இயக்கங்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டா நிச்சயமா எதிர்காலம் உண்டுன்னு சொல்லுவேன் நான். நீங்க ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த திமுகவுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்ப மட்டும் இல்ல சார், கடந்த 5 ஆண்டுகள்ல 10க்கும் மேற்பட்ட முறை முக்கியமான பேட்டிகள் எல்லாம் நான் சொன்னேன், லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, உச்சத்துல இருக்கு, எடப்பாடி ஆட்சியோட லஞ்சம் அதிகம்னு நான் சொன்னேன். அதுவும் ஒரு காரணங்கள்ல இப்ப எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால கொஞ்ச நேரம் என்ன சொன்னேன், அதை அளவோட வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஊழலை ஒழிக்க முடியாது, லஞ்சம் வாங்காமல் விஜய் இருக்கலாம், தன் அமைச்சர்ல யாராவது ஒருத்தராக தவறு செய்ய தான் போறாங்க. அப்படி செய்கிற அமைச்சரும் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். போக போக குறைக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு அதுதான் முதல் படின்னு நான் சொல்வேன். ஊழலை ஒழிச்சோன்னா ஒரு நாள் கையெழுத்து போட்டு ஒழிக்கிற வேலை இல்லை. இது நடந்து காட்டணும், அமைச்சர்களை செயல்பட விடணும், தப்பு செய்யட்டும், அவரை கூப்பிட்டு மிரட்டணும், சொல்லியும் திருந்தாத அமைச்சரை நீக்கணும். இப்படிதான் ஊழலை நீங்க ஒழிக்கிறத நோக்கி போக முடியும். எடுத்தோடனே ஒருத்தர் தெரிஞ்சிருவார் நீங்க நினைக்க முடியாது. நான் சொல்லட்டா, கட்சியும் ஆட்சியும் நடக்கிறதுக்கு கட்சி நிதி அவசியம்தான். அதை ஒரு அளவோட வசூலிங்கிறதா நம்மளுடைய பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையா இருக்கு. பொதுமக்களை பாதிக்காம அரசு திட்டங்களுடைய தரம் குறையாத அளவுக்கு அந்த சேஷ்டையை வச்சுக்கிட்டா உங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஆனா பரவலா ஒரு பொது பார்வையில லஞ்சமோ ஊழலோ அதெல்லாம் மக்கள் பெருசா இஷ்யூவா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க தன்னுடைய சுயமா தன் குடும்பம் தன்னுடைய தனிநபர் தான் அப்படிங்கிறது பாதிக்கப்படாத வரைக்கும் அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்க குடும்பத்தை தொடர தூரம் ரொம்ப தூரத்துல இல்லை. அதனாலதான் குறைங்கிற குரலுக்கு மக்கள்லாம் ஒத்துழைக்கணும்னு நம்ம சொல்றோம். என்ன போற 50 ரூபா கொடுத்தா சர்டிஃபிகேட்டை சீக்கிரம் கொடுத்துறான்ப்பா, கொடுத்துட்டு போறேன், 50 ரூபாயில என்ன ஆக போகுது அப்படின்னு தொடங்குற விஷயம்தான் 500 ரூபா வச்சாதான் தருவேன்னு திமுறை காட்ட வைக்குது அந்த கிளர்க்க, துணை தாசில்தார 50 ரூபா இவங்களா மனசு வந்து கொடுக்குற சூழல் எல்லாம் மாறி 500 வச்சாதான் 5000 வச்சாதான் நான் தருவேன்னு சொல்ற அளவுக்கு லஞ்சம் ஊழல் புறையோடி போயிருக்கு. அதனால திருப்பி அதை பழைய நிலைக்காவது கொண்டு வாங்க. அந்த சாய்ஸை பொதுமக்கள்கிட்ட விடுங்க. அவன் ஆசைப்பட்டு கொடுத்தா கொடுத்துட்டு போறான். லஞ்சம்னு அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு வேலைப்பா நான் சீக்கிரம் கிளம்பணுப்பா அப்படின்றது வேற. ஆனா அப்படி 50 ரூபா இல்லாத லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்கிறத தான் மறக்கக்கூடாது அந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும். நான் அவங்க பார்வையில இருந்தா இதை நான் பாக்குறேன். ஒரு கட்டுக்குள்ள வைங்கன்னு நான் சொன்னது, இருக்கிறவன்ட்ட வாங்கினா கூட உனக்கு ஒன்றும் தெரியாது சார். இல்லாதவன் கொடுக்காத வரைக்கும் அவன் அந்த வேலையை செஞ்சே முடிக்கிறது. அதனாலதான் பல பேர் சாபத்துக்கு அரசியல்வாதிகளும் ஆளாகிறாங்க, அதிகாரிகளும் ஆளாகிறாங்க. அந்த நிலைமையை மாத்துறதுக்கு ஊழல் முதல்ல குறைக்கணும்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு திமுக தலைவர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் என்ன பேசுறாரு, இன்ஸ்டாகிராமால் வந்து இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு, அதுவும் ஒரு காரணம். அதே இன்ஸ்டாகிராம் நீங்களும் பயன்படுத்திக்க வேண்டியது தானே, ஏன் பயன்படுத்தல? பணபலம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, ஏன் பண்ணல? ரைட், இதை இனிமேல் நாமளும் அப்படி செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. பண்ணட்டும், அவ்வளவுதான். அப்போ கள அரசியல்ல முந்தி இருந்தது திமுகங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அப்போ கள அரசியல் எடுபடாம ஒரு இனிமேல் கள அரசியலை விட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் மட்டும் எங்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரா? இல்ல நான் அப்படி அட்வைஸ் பண்ணனா? இல்ல, அதுவும் ஒரு அங்கம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் சொன்னேன், கிளைக்கழகங்கள் கூட்டங்கள் நடக்காம இருக்க போது அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் சார் இருக்கும். அது இல்லாதனாலதான் விஜய் முழு வெற்றியை பெற முடியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்சிக்கு உட்கட்டமைப்பு இல்லைங்கிறனாலதான் விஜய்க்கு இவ்வளவு அலை இருந்தும் ஆட்சியை பிடிக்க முடியல. உட்கட்டமைப்பு இருந்திருந்தா அவர் இன்னும் 150 தொகுதியில தாண்டி இருப்பார் தனிச்சே. சரிதானா? அப்ப அதுவும் அவசியம் தான். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், கூடுதல் பலம் தான். திமுக முன்னாள் எம்எல்ஏ திரு எழிலன் அவர்கள் ஒரு போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பேசுபொருளாக ஏற்படுத்தியிருக்கு. கருத்தினுடைய சாராம்சமாக சொல்லப்படுவது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு ஓரமாயிருங்க, அடுத்தவங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். அந்த 60 75ஆவது மாத்துங்கன்னு தான் என்னை போன்றவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவுக்குலாம் நம்ம சொன்ன அட்வைஸ் இந்த மாதிரி பேட்டிகள் மூலமா, துரைமுருகன் காந்தி மாதிரியான 75 தாண்டினவங்களையாவது தடுத்துருங்கன்னு தான் நம்ம சொன்னோம். அவங்களுக்கு தகுதி குறைவுன்னு சொல்லலாம். அவங்க இல்லாம அந்த மாவட்டங்கள்ல திமுக வளர்ந்துருக்காது. காந்தியின் பங்களிப்பு இல்லாம ராணிப்பேட்டையில கட்சி வளர்ந்துருக்குமா? அதுக்குள்ள நம்ம வரல. வயசாயிடுச்சு, கொஞ்சம் இருக்குன்னா இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல. அதை செய்ய தவறினார் ஸ்டாலின். இப்போ அந்த அமைச்சர்கள் எல்லாம் இப்ப இடம் கொடுப்பாங்களா? அந்த சிக்கல்களை எப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். அந்த முடிவை துணிச்சலா எடுக்கிறாரா, ஒரு ஸ்லாப் வைக்கிறாரா, அதெல்லாம் பார்ப்போமே. அதுக்காக இவ்வளவு விரட்டி விடணும்னு நம்ம சொல்லலை. அவங்களுக்கு ஒரு வேற பதவிகளை கொடுத்து ஒரு ஆலோசனை குழு அது இதுன்னு போட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. எக்ஸிட் பாலிசிக்கு அதான் ஒரு ரூமை திறந்து வச்சிருக்காங்களே, வழிகாட்டுதல் குழுன்னு ஒண்ணு, அதுல போய் உட்கார வச்சு அப்படியே அனுப்பிவிட வேண்டியதா.
நம்ம வெளியே தள்ளணும்னு நம்ம சொல்லலை சார். இப்போ அரசியல் இளைஞர்கள் மையப்படுத்தி தான் போய்கிட்டு இருக்கு. விஜய் வருகைக்கு பிறகு களம் ஒரு மாதிரி மாறுதுன்னு சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களும் அறிவு இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிற போது இவங்க அந்த பார்வை பார்த்துருக்க வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கொண்டு கொடுத்தாங்களே. அவர் அழுதுட்டாருங்கிறக்காக போய் கொடுத்தாங்களே. துரைமுருகன் அழுதார், அழிச்சாட்டியம் பண்ணார், அது நமக்கே தெரியும். ஒரு தலைமை நீங்க பணம் கட்டாதீங்கன்னு சொன்ன பிறகும் கூட போய் பணம் கட்டினார், எனக்கு காட்பாடி கொடுங்கன்னு. அது ஒரு வகையில ஒரு நல்ல தொண்டனாக துரைமுருகன் நடந்துக்கல. அதுக்கான தண்டனையை அவரும் அனுபவித்தார். கிட்டத்தட்ட 3ஆம் இடம் போனார்னு நினைக்கிறேன். காட்பாடியில் அவர் போனது 3ஆம் இடம். ஓ ஓகே. ஆமா, மார்ஜின் பார்த்தோம்னா 3ஆம் இடம் போனார். தோல்வி 3ஆம் இடம் போனதா தான் எனக்கு நினைவு. எதுவா வேணாலும் இருக்கட்டும். அப்படி ஒரு சூழலுக்கு தன்னையே அவர் ஆட்படுத்திக்கணுமா? நாகரிகமா ஒதுங்கி இருக்கலாம்ல. சுயநலப்பாறை பார்த்தா கூட பையனுக்கு எம்பி பதவி கிடைச்சாச்சு. மாவட்ட செயலர் கேட்டோம், மாவட்ட செயலர் வந்துட்டாங்க. சரி, வாரிசு வந்துட்டான், ஒதுங்கி இருக்குன்னு கூட மனசு இல்லைன்னா அப்புறம் என்ன சார் நீங்க? இது மாதிரி இன்னும் பல பேர் சுய முடிவு எடுத்து ஒதுங்கணும். எழிலன் சொன்னிதான் ஒதுங்கணும் இல்லை. அதுக்கு 60ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அரசியல் 60 நீங்க வச்சீங்கன்னா எந்த கட்சிக்கும் பாதிப்பு. தலைவரே விஜய் வந்துட்டாருங்கிறவங்கள நீங்க 60 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அனுபவமும் அவசியம். அட்லீஸ்ட் ஒரு 70 முதல்ல தொடங்குங்க. நான் ஊழலை பத்தி என்ன சொன்னேன்? முதல்ல குறைங்க, அப்புறம் ஒழிக்கலாம். அதான் நீங்க 60ன்னு வச்சு நடக்காத பேசக்கூடாது. 80, 85 அப்படின்றதெல்லாம் அவர்த்துட்டு முதல்ல ஒரு 80 வைங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு 75 மாத்துங்க. அதை முதல்ல ஆரம்பிச்சு தொடங்குங்க. 75ங்கிற ஒரு யாட்ஸ்டிக் வைக்கும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது பிரதமர் மோடியின் மீது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனமும். அதுக்குதான் அவங்க சொன்னாங்களே, அப்படி ரூல் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஆனா இன்னொரு முறை அவர் வரமாட்டார், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். ஏன்னா அவர் RSS அலுவலகத்துக்கு வந்து கடந்த முறை அவர் போயிருந்த போது அவர் பிரதமராக இருந்த வரையில் முதல் முறையாக அவர் RSS அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். அது ஒரு பேசு பொருளாச்சு. அப்படி ஒரு அழுத்தத்தை RSS கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்தது. அப்படி ஒரு ரூல் இல்லைன்னு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளிப்படையா சொன்னார். அமித்ஷாவே சொன்னார்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கட்சியில எந்த விதியும் இல்லைன்னு. பட் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அது நடக்கிற போது பார்க்கலாம். சார், இப்போ லீடர் அபவ் தி பார்ட்டிங்கிற பொழுது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உடைக்க வேண்டிய மோடியுடைய செல்வாக்கு தானே சார் பிஜேபி காரணம். அதனால சில எக்ஸெப்ஷன் கொடுக்க தானே செய்யறாங்க. இப்போ எப்படி திமுக தலைவர் இல்லாம திமுகவை வழி நடத்தி விட முடியாது அப்படிங்கிற பொழுது ஏன் திடீர்னு தலைவரை கூட திணிக்கிறீங்க? இல்ல இப்ப திரு ஸ்டாலின் அவர்களும் தோல்வியை விட்டுருக்கிறார். அவர் அப்படி இது தலைவருக்கு பொருந்தாது. முதல்ல அந்த தலைவர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க தலைவர் இருக்கணும். எடுத்தோடனே உதயநிதி வந்து துரைமுருகனை நான் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸ்டாலின் இருந்து அதை செஞ்சாதான் சரியா இருக்கும். ஓகே, அதனால அது ரொம்ப உள்ள போக வேண்டாம். முதல்ல தொடக்க புள்ளின்னு ஒண்ணு வைக்கணும் சார். எடுத்தோடனே அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டத்தை கலைச்சு வரீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்ற யாரையும் நம்பாதீங்க, அதுல அர்த்தமும் இல்லை. ஒரு நல்ல ஒரு மாற்றம் சீர்திருத்தம் வரணும்னு நினைச்சா முதல்ல இயல்பான சாத்தியமுள்ள விஷயங்களை பேசணும். அதுக்கு முதல்ல அந்த சிந்தனையை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே இப்படி கட் பண்ணுங்க சார், அப்படி கட் பண்ணுங்க சார்னு சொல்லணும் அவசியம் இல்லை. சார், நீங்க ஒரு பத்திரிகையாளரா ஒரு களத்துல இருந்து நீங்க பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க. திமுக பார்க்காத தோல்விகள் கிடையாது, தொடர் தோல்விகளை கூட சந்தித்த அந்த இயக்கம் இந்த தோல்விக்கு, அதாவது தலைவரே தோற்ற பிறகும் இந்த தோல்வியை மீண்டு அவர்கள் ஒரு எதிர்நீச்சல் போட்டு வருவாங்க அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? ஏன் வரமாட்டாங்கன்னு நம்ம ஏன் சொல்றோம்? வாங்கன்னு வாழ்த்துவோம். தமிழ்நாட்டு நலனுக்கு திராவிட இயக்கங்கள் ரெண்டும் நல்லா இருக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன். இப்போதும் அந்த கருத்துல எனக்கு மாற்றம் இல்லை. 2 கட்சியுமே மீண்டு வரணும் தான் சொல்றேன். விஜய் நல்ல ஆட்சி நடத்தணும்னா கூட இந்த 2 கட்சியும் நல்லா இருந்து சில அறிவுரைகளை சொன்னாதான் விஜய் நல்ல ஆட்சி நடத்த முடியும். அவருக்கும் அனுபவம் இல்லை இல்ல. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு தமிழனா அந்த சுயநல பார்வை பார்த்து தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு 2-3 கட்சிகள் நல்லா இருக்கிறதுல தப்பே இல்லை சார். ஓகே, இறுதியாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னதாக, அதாவது போலிங்க்கு முன்னதாக எனக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க டீலிமிட்டேஷன் விவகாரம் சம்பந்தமாக. அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, திமுக அல்லாது வேறு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது பிஜேபி பாஜகவுடைய மறைமுகமாகவோ இல்லை நேர்முகமான ஒரு ஆதிக்கம் வந்து செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் ஆட்சி பிடித்திருக்கிறார். யாரும் எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். பல சவால்கள், உதாரணத்திற்கு PM ஸ்ரீக்கு இப்போ உடனடி அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்மொழி கொள்கையை வந்து திணிப்பதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. CBSEக்கு ஆல்ரெடி திணிச்சாச்சு. இப்படிப்பட்ட பல சவால்கள் விஜயனுடைய இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள்ல இலாக்கா 2 நாள் தான் ஆச்சு. இன்னும் விரிவாக்கம் பண்ணணும், பல விஷயங்கள் இது போல. இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல விஜய் எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்துட்டு என் கருத்து அப்படியேதான் உண்மைதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல விஜய் மாறுபட்டு இருக்கிறாருன்னு நம்ம பாராட்டவும் செய்யலாம். அந்த இதில் உறுதியாக இருக்கிறாருன்னு பார்ப்போம். பிஜேபி எல்லா அழுத்தங்களையும் கொடுக்க பார்ப்பாங்க. அதிகாரிகள் மூலமாக, சில தவறுகளை கண்டுபிடிச்சு கையில் வச்சுக்கிட்டு மிரட்டல் மூலமாக, இல்லை வேண்டுகோள்ங்கிற பேரில் நாகரிகமாகவோ அவர்கள் நினைக்கிறத சாதிக்க தான் பார்ப்பாங்க. அது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருந்தால்
விஜய் எவ்வளவு மன உறுதியோடு அதை எதிர்க்கிறாருன்னு பார்த்துட்டு என் கருத்துல உறுதியா இருக்கிறேன், இல்லை என் கருத்தை நான் மாத்திக்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேரல் குரூப்ல தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயணிங்க. மிக நன்றி. நன்றி.